கருக்கா வினோத் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த மாதிரி ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி பெட்ரோல் குண்டு வீச்சு போட்டது, நதியான ஏதோ ஒரு பொண்ணோட கூட்டு தொடர் வச்சுக்கிட்டு விபச்சார தடுப்பு பிரிவு இருக்குது, கிரைம் பிரான்ச் இருக்குது, இத்தனை துறைகள் இருந்தோம். கருக்கா வினோத்தை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணல? என்னையே கண்டுபிடிச்சி உங்களுக்கு தகவல் கொடுக்குறான். அந்த குழந்தை நீங்கள் ஒரு மருத்துவத்தை போய் அழுத பிறகு அந்த அம்மா கமிஷனருக்கு மெயில் போடுது. மெயில் போட்ட பிறகு ஒரு தனிப்படை போட்டு காவல்துறை ஆய்வாளர், வண்ணாரப்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் யூனிஃபார்மோட நீங்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கு. 75 வயது கல்லூரி பேராசிரியர் கைது செய்யப்பட்டு விசாரணை வழக்கில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆமாம் சார். ஆனால் நதியாவுக்கு பின்னாடி ஏறக்குறைய 170 வீடியோலையும் ஒரே ஒருவர் தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் பின்னாடி இங்க இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கு. வேற என்ன வேற இருக்குது? காவல்துறையினுடைய கை யாரால் கட்டப்பட்டது? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் அரசியல்வாதிகளுடைய குடும்பத்து பையனாக தான் இருப்பான். அதிகாரமிக்கவருடைய பசங்க. நீட் எதுக்கு? இன்ஜினியரிங்க்கா, மெடிக்கலுக்கா, எல்கேஜிக்கா, யூகேஜிக்கு? எதுக்கு நீட்டு? அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அவனை யார் பின்னணியிலிருந்து இயக்குகிறான்? அவனுடைய கிரிமினல் பின்னணி என்ன? வேலிய பயிரை மேய்கிறது. நீங்கள் கருக்கா வினோத் நதியா கேஸில் காவல்துறை கண்டிப்பாக தன்னுடைய கடமை செய்யவில்லை. இந்த சமூக குற்றவாளிகளுக்கு செக்கும் தெரியாது, சிவலிக்கும் தெரியாது, நல்லவனும் தெரியாது, கெட்டவனும் தெரியாது. நாளைக்கு இதற்கு நீங்களும் பாதிக்கப்படலாம். ஒரு காவலர் முதல் குற்றவாளி யூனிஃபார்ம் போட்டிருந்தா அவ பேருந்தில் இலவசமாக அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கருக்கா வினோத் அந்த விஷயம் என்ன சார்? இப்படி ஒரு 170 அதுவும் ஸ்கூல் படிக்கிற அந்த பச்சிளம் குழந்தைகளை சரி, இது ரொம்ப காட்டு மிராண்டி செயல். இவங்களுக்குலாம் ஏன் சார் இவ்வளோ நம்ம அம்பேத்கர் சட்டம் பற்றி பேசுகிற இந்த தருணத்தில் இவங்களுக்குலாம் இன்னும் ஏன் சார் நம்ம மனிதாபிமான அடிப்படைன்னு பார்த்து அவங்களுக்குலாம் ஏன் சார் விட்டு வச்சுருக்கோம்? மற்ற மேலை நாடுகளில் அந்த மாதிரிலாம் கிடையாதே. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தால் இமீடியட்டாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறோம்ல. நம்ம இவ்வளோ சட்டங்கள் பேசுகிறோம், அடுத்ததாக தமிழ்னா ஆள போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிற இந்த காலகட்டம், இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இந்த மாதிரியான ஒரு அநியாயங்களும் இங்கே தானே சார் நடக்குது. இந்த கருக்கா வினோத் 170 குழந்தைகள், கருக்கா வினோத் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த மாதிரி ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி பெட்ரோல் குண்டு வீச்சு போட்டது. ஸோ அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டை, அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்தா நதியான ஏதோ ஒரு பொண்ணோட கூட்டு தொடர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 170 வீடியோ டேப்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சார் எங்கே சார் போகிறோம்? நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கும்போது பாதிப்பு தானே சார். அது மனசளவில் எவ்வளோ பாதிக்குது அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது. இது உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைம்மா, அதாவது நதியாவுடைய அந்த பாலியல் தொழில் பல பேர் பின்னணியில் இருக்கான். நீங்கள் ஒரு 75 வயது கல்லூரி பேராசிரியர் கைது செய்யப்பட்டு விசாரணை வழக்கில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆமாம் சார். ஆனால் நதியாவுக்கு பின்னாடி ஏறக்குறைய 170 வீடியோலையும் ஒரே ஒருவர் தான் இருக்காரா? காவல்துறையை பற்றி நான் கேட்குறேன். நதியா என்கின்ற ஒரு விபச்சார தரகர் இத்தனை ஆண்டு காலம் காவல்துறையினுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு எப்படி இந்த சமூகத்தில் பள்ளி மாணவிகள் இத்தனை பேரை நீங்கள் பாலியல் தொழிலுக்கு அந்த அம்மா ஈடுபடுத்துவதற்கு அரசு தரப்பு, காவல்துறை தரப்பு என்ன செய்து கொண்டிருந்தது? அப்போது சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக தான் உளவுத்துறை இருக்குது, விபச்சார தடுப்பு பிரிவு இருக்குது, கிரைம் பிரான்ச் இருக்குது, இத்தனை துறைகள் இருந்தோம். கருக்கா வினோத்தை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணல? என்னையே கண்டுபிடிச்சி உங்களுக்கு தகவல் கொடுக்குறான். அப்போது இதுக்கு காரணம் பின்னாடி இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கிறது. வேற என்ன வேற இருக்குது? காவல்துறையினுடைய கை யாரால் கட்டப்பட்டது? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் அரசியல்வாதிகளுடைய குடும்பத்து பையனாக தான் இருப்பான். அதிகாரமிக்கவருடைய பசங்க. அப்போது இந்த பெண்களை
பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்ட சக்தி யார்? நீங்கள் நிர்மலா தேவி கதையை என்ன ரிலீஸ் ஆகாமல் நிர்மலா தேவி ஜெயிலுக்கு போயிருக்கு. அப்போ இந்த மக்கள் காவல்துறை மீது நம்பிக்கை தொடர்ந்து இழப்பதற்கான அத்தனை காரணங்களும் இப்போ வரிசை கட்டி நிற்கிது. கற்காவினாத்து நதியாவுடைய உறவினர், அக்கா, தங்கச்சி, அண்ணன், அதாவது ஏழை எளிய பெற்றோருடைய பெண் குழந்தைகள். நீங்கள் கூலி வேலைக்கு போகிறாங்க, கோயம்பேடு மார்க்கெட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்போ கருக்கா வினோத்தை ஏன் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கல? என்ஐஏ வந்து சாதாரண ஒரு 5000 குற்றவாளி பிடிக்கிறதுக்கு என்ஐஏ வரணுமா? ஒரு குவார்ட்டர் குடிச்சு விட்டு அது நிறைய பெட்ரோலை வச்சுருந்தா அது பெட்ரோல் குண்டா? அதுக்கு பேர் நீட்டுன்னா அவனுக்கு என்ன தெரியுமா? நீட் எதுக்கு? இன்ஜினியரிங்க்கா, மெடிக்கலுக்கா, எல்கேஜிக்கா, யூகேஜிக்கு? எதுக்கு நீட்டு? அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அவனை யார் பின்னணியிலேருந்து இயக்குகிறான்? அவனுடைய கிரிமினல் பின்னணி என்ன? அவன் ஜெயிலிருந்து யார் எடுத்தா? ஜெயிலுக்கு ஏன் போனான்? அப்போது மாநில காவல்துறை கட்டுப்பாட்டை இழந்து நிற்குது. அதுதான் நதியாவுடைய 170 வீடியோ. 170 வீடியோவில் ஒரே ஒருவர் தான் இருந்தாரா? அந்த வயதான 75 வயது பெரியவர், கல்லூரி பேராசிரியர். அவர் மட்டும்தான் பணம் கொடுக்கலையா உங்களுக்கு? மீதியெல்லாம் பணம் கொடுத்து தப்பிச்சிட்டானா? இது காவல்துறை மீது நம்பிக்கை இழக்க வைக்கிற செயல். காரணம், பல குற்றவாளிகளை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. வண்ணாரப்பேட்டை காவல் ஆய்வாளர் புகழேந்தி ஒரு பாலியல் வழக்கில் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டதற்காக மகேஷ்குமார் அகர்வால் என்கின்ற ஒரு நேர்மையான கமிஷன் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கார். வினோபாஜின்ற ஒரு போலி நிருபரும் கைது செய்யப்பட்டிருக்கான். ஒரு வளர்ப்பு தாய் ஹசீதா கைது செய்யப்பட்டிருக்காள். ஒரு குழந்தை, வளர்ப்பு தாய், வளர்ப்பு தகப்பன், 2 பேரும் அந்த குழந்தைய பாலியல் ரீதியாக பல பேருக்கு பயன்படுத்தப்பட்டு அந்த குழந்தை நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போய் அழுத பிறகு அந்த அம்மா கமிஷனுக்கு ஒரு மெயில் போடுது. மெயில் போட்ட பிறகு ஒரு தனிப்படை போட்டு காவல்துறை ஆய்வாளர், வண்ணாரப்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் யூனிஃபார்மோட நீங்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்க. அப்போ வேலிய பயிரை மேய்கிறது. நீங்கள் கருக்கா வினோத் நதியா கேஸில் காவல்துறை கண்டிப்பாக தன்னுடைய கடமை செய்யவில்லை. காவல்துறையினருக்கும் பெண் குழந்தைகள் இருக்குது. காவல்துறையில் பணியாற்றுகிற சகோதரிகளுக்கும் பெண் குழந்தை இருக்குது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சு பல இது போன்ற பாலியல் சமூக விரோதிகள் யாரை வேண்டுமானாலும் பலியிட தயாராக இருக்கிறாங்க காசுக்காக. அதில் நீங்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய குடும்பங்களும் பெண் காவலர்களுடைய குடும்பங்களும் எத்தனை நாளைக்கு பாதுகாப்பாக தப்பி இருக்கும் என்பது நீங்கள் நீண்ட நாள் இதற்கு காவாந்து பண்ண முடியாது. காரணம், இந்த சமூக குற்றவாளிகளுக்கு செக்கும் தெரியாது, சிவலிங்கும் தெரியாது, நல்லவனும் தெரியாது, கெட்டவனும் தெரியாது. நாளைக்கு இதற்கு நீங்களும் பாதிக்கப்படலாம். அதனால் உடனடியாக சமரசமே இல்லாமல் நீங்கள் அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அந்த ஆணாதிக்க சமூகத்தை சேர்ந்தவன் 50 பேர் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அத்தனை பேரும் தெரிஞ்சிருவோம். சார், இப்போது நீங்கள் வந்து இந்த காவல்துறையை பற்றி பேசும்போது இப்போ இன்னொரு விஷயம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். காவல்துறைக்கும் போக்குவரத்துக்கும் அப்படி என்ன சார் ஒரு பெரிய இப்படி ஒரு பெரிய முரண்பாடாகி அதுக்கப்புறம் சினிமா ரேஞ்சில் அவங்க 2 பேருக்குள்ளே கட்டி பிடிச்சி டீ சாப்பிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரு விஷயம்லாம் சமூக வலைதளங்களில் அது பீயிங் இட் எதிர்கட்சி ஆகட்டும் சரி, இல்லை இந்த ரூலிங் பார்ட்டி அவங்களே கலாய்க்கிற மாதிரி ரொம்ப அந்த மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க இல்லை சார். அப்புறம் ஃபைன் போட்டால் யார் அந்த ஃபைன் பே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் வந்தது சார். ஒரு டிக்கெட் எடுக்காததுனால இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் கொண்டு போய் முடியுமா? அது எப்படி சார் திருப்பியும் காம்ப்ரமைஸ் ஆச்சு? இது நடுவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் அப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு உள்குத்து இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது. அது எப்படி முடிஞ்சது? இது பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைப்பா, ஒரு காவலர் முதல் குற்றவாளி வாரண்டை காமிச்சிருந்தால் கண்டக்டர் விட்டுருப்பார். நீங்கள் எல்லாருக்குமே குற்றவாளியை கூட்டிகிட்டு போகும்போது காவல்துறையிலேயே நீங்கள் அவருக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க.
இது அவர் இல்லை. இது யாருடைய குற்றம்னா அந்த காவல்துறையினுடைய குற்றம். அவர் யூனிஃபார்ம் போட்டிருந்தா பேருந்தில் இலவசமாக அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் வந்து அறிக்கை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட அறிக்கையிலே வந்து இந்த மாதிரி பேருந்தில் அவங்க பயணம் செய்யலாம் அரசு அதிகாரிகள் அப்படின்னு வந்து ஒரு நோட்டீஸ் விட்டதையும் அதையும் வந்து சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுதே சார். அது எப்போ வந்ததுன்னா இந்த பிரச்சனைக்கு பிறகு தான் காவல்துறை சார்ந்தவர்கள் பேருந்தில் பயணம் செய்வதற்கு கைதிகளை கூட்டிகிட்டு போவதற்கும் என்ன காவல் நிலையத்திலிருந்து என்ன கொடுப்பாங்க, சரி, ஒரு அனுமதி சீட்டு கொடுப்பாங்க. அது இல்லாமல் பயணம் செய்வது சட்டவிரோதமானது. அவர் சொந்த வேலைக்கு போகிற யூனிஃபார்ம் போட்டு அது பஸ்ஸில் வரலாமா? அவருடைய சொந்த பயணத்துக்கு இலவசம் கிடையாது. அரசு முறை பயணத்துக்காக அரசு வேலையாக போகிறாருனா தான் அவருக்கு இலவசம். இதை காவல்துறை ஒரு கௌரவ பிரச்சனையை எடுத்துகிட்டு இதுவும் அரசு இதுவும் மக்கள் வரிப்பணம் அதுவும் மக்கள் வரிப்பணம் தான். அப்போது டிராஃபிக்கில் 500 ரூபா ஃபைனு, உண்மையில்னா 500 ரூபா ஃபைனு, சீட் பெல்ட் போடலன்னு ஒரு இதெல்லாம் இந்த அரசினுடைய கையாளாகாத தனம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, 2 பேரும் டீ குடிச்சுக்கிட்டாங்க, 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்குறேன், முதலமைச்சர் நோக்கி கேட்குறேன், எத்தனை ஜாதி கொலை நடக்குது, எத்தனை ஜாதி கொலை நடக்குது, 2 சமூகம் ரத்தம் சிந்துது. நீங்கள் 2 சமூக தலைவர்களை கூப்பிட்டாந்து இப்படி பேசி முடிச்சிருக்கலாமே. ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நான் நேரடியாக கோரிக்கை வைக்கிறேன். எத்தனை உயிர் பலி ஆகுது 2 சமூகங்களும். என்னைக்காவது 2 சமூக தலைவர்களை கூப்பிட்டு பேசுனீங்களா? உங்கள் அப்பாவாவது பேசினாரா, நீங்களாவது பேசுனீங்களா? இல்லை உங்கள் மகன் காலத்துலேயாவது பேசப்படுமா? இந்த ஜாதி மோதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரு கான்ஸ்டபிளும் கண்டக்டர் டிரைவரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து டீயை அவருக்கு ஊட்டி விட்டு அவர் இவருக்கு ஊட்டி விட்டு. என்ன சார் நீங்கள் ஃபிலிமில் வர மாதிரி நீங்கள் அப்படி இப்படி இல்லைம்மா பேசுகிறீங்க? இதுக்கு சமூக வலைதளத்தில் பல கருத்து வருது. இதெல்லாம் ஒரு காமெடியாக தான் பார்க்குறேன். சமூகத்தில் 2 சமூகங்களும் மோதிக்குது, ரத்தம் சிந்துது, குடிசை கொளுத்தப்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு கவனம் செலுத்தியிருக்கணும். யார் வரம்பு மீறானோ அவனை உண்டர் சட்டத்தில் அடைச்சா அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. ஜாதி கலவரமே நடக்காது, தாழ்த்தப்பட்டவன் பாதிக்கப்படவே மாட்டான். இந்த முதலமைச்சர் இந்த கண்டக்டர் காவல்துறை கதைக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் 2 சமூகங்களும் பாதிக்கப்பட்டால் உயிர் இழப்பு வருது, பொருள் இழப்பு வருது, சமூக இழப்பு வருது, சுயமரியாதை இழப்பு வருது. இதற்கு கவனம் செலுத்தலாமேன்னு என்னுடைய வேதனை. புரியுது சார். எதிர்காலத்தில் முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு நான் நேரடியாக சொல்லுவது, 2 சமூகங்களும் மோதிக்கொள்ளாதவர் பார்த்து கொள்ளுங்கள். கண்டக்டர் போலீஸ் கான்ஸ்டபிள் மோதிக்கொள்வதால் எந்த இழப்பும் சமூகத்துக்கு வந்துடாது. அது காமெடியாக தான் சார். கண்டக்டரும் காவல்துறையும் கடைநிலை காவலரும் மோதிக்கொள்வதால் எந்த தகராறு வராது. எஸ்பி கலெக்டர் மோதிக்க மாட்டாங்க, ஏடிஎஸ்பியும் டிஆர்ஓவும் மோதிக்க மாட்டாங்க, டிஎஸ்பியும் ஆர்டிஓவும் மோதிக்க மாட்டாங்க, இன்ஸ்பெக்டர் தாசில்தாரும் மோதிக்க மாட்டாங்க. அறிவு இருக்குது யாருக்கு? இன்ஸ்பெக்டரும் நீங்கள் ரெவென்யூவில் தாசில்தார் தான் மோதிக்க மாட்டாங்க, எஸ்ஐயும் டெப்டி தாசில்தாரும் மோதிக்க மாட்டாங்க, ஆர்ஐயும் ஹெட் கான்ஸ்டபிளும் மோதிக்க மாட்டாங்க, விஓவும் கான்ஸ்டபிளும் மோதிக்க மாட்டான், தலையாரியும் கடைநிலை கான்ஸ்டபிளும் மோதிக்க மாட்டான். இணக்கமாக போயிடுவாங்க. ஏன்னா 2 பேருக்குமே தேவையின் அடிப்படையில் 2 பேருமே இணக்கமாக போயிருப்பாங்க. ஆனால் சமூகங்கள் மோதி கொள்ளுகிறது, சமூகங்கள் வெட்டிட்டு சாவுறான். பாருங்கள், அந்த வாகைக்குளம் தீபக் ராஜா மரணம், ஒரு வாரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டமே பதறிச்சு. ஆமாம் சார், ஆமாம். அப்போது இது தவிர்க்கப்பட வேண்டும். முதலமைச்சர் 8 கோடி முதலமைச்சருடைய மக்களுடைய தலைவிதி முதலமைச்சருக்கு தான் இருக்குது. அதனால் அதற்காக கவனம் செலுத்த வேண்டும் இந்த அரசாங்கம். இது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, இதுதான் அவசியமே தவிர கண்டக்டர் கான்ஸ்டபிளும் டீ குடிச்சுக்குவான், முத்தம் குடிச்சுக்குவான், சண்டை பிடிச்சிக்குவான், அப்புறம் சேர்ந்துக்குவான், இதுதான். அதனால்
முதலமைச்சருடைய கவனங்கள் சமூகம் ஒன்றுபடுவதில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போல பல பேருடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக சார். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.